கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகலாம். கீழே அமர்ந்திருக்கிற நீங்களும் மேலே இருக்கிற நாங்களும் ஏதோ பெரிய ஆட்கள் என்றல்ல, நாம் எல்லாரும் கர்த்தருடைய சேனையின் படை வீரர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரே ஒரு விசை கண்களை மூடி இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற வார்த்தைகளை நம்முடைய சிந்தனையில் அல்ல, நம்முடைய இருதய பலகையில் தேவன் நமக்கு எழுத வேண்டும். நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும் என்று நாம் விரும்புகிறோம். கர்த்தருக்காக வாழணும், ஓடணும் என்று விரும்புகிறோம். இந்த விருப்பம் நல்லது. ஆனால் தொடர்ந்து ஓடத்தக்க பலன் கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். வேதத்தில் பார்க்கிறோம், வானத்திலிருந்து அக்கினி இறக்கினவன் தான் எலியா. ஒரு பெரிய எழுப்புதலையே தேசத்தில் நிலைநாட்டினவன் எலியா. ஆனால் ஒரு காலகட்டம் வந்த பொழுது எசபேலுடைய ஒரு வார்த்தை நிமித்தம் துவண்டு போனான், கலங்கி போனான், பயந்து போனான். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான், போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துடுங்க. தொடர்ந்து ஊழிய ஓட்டத்தில் ஓட முடியாத சில பிரச்சனைகள், தடைகளை கண்ட உடனே அவன் இருதயம் போதும், இது வரைக்கும் கர்த்தருக்கு ஓடினது போதும், உழைத்தது போதும் என்கிற ஒரு மனநிலையில் அவன் வந்து விட்டான். ஆனால் அழைத்தவர் அவனை விடலை. தூதனை அனுப்பி அவனுக்கு வேண்டிய அப்பத்தை கொடுத்து, அவனுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுத்து, அவன் அந்த பலத்தினால் தேவ பர்வதமாகிய ஓரேப்பு வரைக்கும் இரவும் பகலும் 40 நாள் நடந்து சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை பாருங்க, தண்ணீர் மேலே நடந்தவர் தான், வார்த்தையினால் அற்புதம் செய்தவர் தான், 4 நாட்கள் கடந்தும் மரித்த லாசருவை எழுப்பினவர் தான். ஆனாலும் கெத்செமனே தோட்டத்தில் அவரும் தனக்கு முன்பாக இருக்கிற பாடுகளுடைய வழிகளை கண்டபோது அவரும் பலவீனப்பட்டவராக அவர் சோர்ந்து இருந்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த நேரத்தில் வானத்திலிருந்து தூதனை அனுப்பி தம்முடைய குமாரனை தேவன் பலப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இப்படிப்பட்ட நமக்கு முன்னோடிகளாக இருந்த பரிசுத்தவான்கள் சோர்ந்தது உண்டானால் நம்முடைய ஊழிய பாதையில் சோர்வு என்பது வரத்தான் செய்யும், நெருக்கம் என்பது வரத்தான் செய்யும். ஆனால் அதில் நாம் முடங்கி கிடக்கிறவர்கள் அல்ல. நாம் தொடர்ந்து ஓடி பவுலை போல சொல்லணும், நல்ல போராட்டத்தை போராடின, நான் ஓட்டத்தை முடித்த அப்படின்னு சொல்லுகிற அந்த ஊழியனாக கர்த்தர் நம்மை நம்முடைய பட்டணங்களிலே கிராமங்களிலே கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும். கிருபை உள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறப்பா, நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், உம்முடைய வார்த்தையை நாங்கள் அறிய வேண்டும். ஏதோ அறிந்ததோடு நின்று விடாதபடி அதை எங்கள் வாழ்வில் அபியாசப்படுத்த வேண்டும் என்கிற மனநிலையோடு கூட காத்திருக்கிறோம். எங்களோடு நிச்சயம் நீர் பேசுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. செய்தியாக கொடுப்பதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகளை முதலாவது உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். ஏறத்தாழ 1994 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா அவர்களால் முழு நேர ஊழியத்திற்கு நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டேன். ஏறத்தாழ 30 ஆண்டுகள் நிறைவு பெற போகிறது இந்த ஆகஸ்ட் வந்ததுன்னா. இந்த 30 ஆண்டு ஊழியங்களிலே அவ்வப்பொழுது நான் சந்தித்த, நான் கண்ட காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். காரணம், இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எழுச்சியை உண்டாக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எத்தனையோ ஊழியர்கள் ஊழியத்தில் நின்று பிரகாசிக்க முடியாதபடி ஊழியத்தை விட்டு ஓடிவிடலாமா,
அல்லது அப்படி போனால் பழைய வேலைக்கே நாம் திரும்பி போனால் மற்றவர்கள் நம்மை என்ன யோசிப்பார்கள் என்ற பல மனநிலைகளிலே இன்றைய ஊழியர்கள் வெளியே மனம் விட்டு சொல்ல முடியாத ஒரு நிலையில் அவர்கள் மன அறைக்குள்ளேயே அந்த வேதனைகளை வைத்து கொண்டு ஏதோ ஊழியம் செய்கிறோம், ஊழியர்களாக தங்களை அடையாளப்படுத்துகிறவர்களாக இருந்து வருகிற மக்கள் ஏராளம். அதையெல்லாம் என்ன காரணம்? ஏன் ஊழியம் செய்கிற ஊழியர்கள் சோர்ந்து போகிறார்கள்? ஏன் ஊழியங்களிலே அவர்கள் பிரகாசிக்க முடியாமல் போகிறார்கள்? ஏன் ஊழியத்தை விட்டு அவர்கள் விட்டு போய்விடலாமா என்கிற அவ்வளோ கடினமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்று யோசித்த பொழுது அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒன்று பொருளாதார பிரச்சனை. பல ஊழியங்களில் மக்கள் இருப்பாங்க, நல்ல உதவி செய்வாங்க, ஊழியம் தடையில்லாமல் போகிறது. ஆனால் பெரும்பாலான ஊழியங்களில் பார்த்திங்கன்னா ஊழியங்களை தொடர்ந்து நடத்தத்தக்க பணம் இல்லை. குடும்பத்தை நடத்தணும், பிள்ளைகளை நடத்தணும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது பண தேவைகள், பொருளாதார பிரச்சனையானது இந்த முடிவுக்கு அவர்களை தள்ளுகிறதாக பார்க்கிறோம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஊக்கம் இல்லாமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இத்தனை வருஷம் நான் ஊழியம் பண்ணுறேன், என்னை யாருமே சரியாக என்ன செய்யலை, ஊக்கப்படுத்தவில்லையே, எவ்வளவோ கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிற இந்த பகுதியில் அப்படின்றது நல்லா தெரியும், ஆனாலும் என்ன செய்யலை, ஊக்கப்படுத்தவில்லையே, எனக்கு ஒரு ஊக்கம் அளிக்கவில்லையே என்கிற ஒரு மனநிலையானது இன்றைய ஊழியர்களுடைய மனதில் இருக்கிறது. மறுபக்கத்தில் பார்த்திங்கன்னா மக்களுடைய விரோதங்கள், ஊழியம் செய்கிற இடங்களில் களப்பணிகளில் நின்று கர்த்தருடைய உன்னத ஊழியங்களை செய்யும் பொழுது பல தரப்பட்ட மக்களால் வருகிற பிரச்சனைகள், அவர்களால் வருகிற விரோதமான செயல்கள், அவர்களால் வருகிற போராட்டங்களை தொடர்ந்து ஈடு கொடுக்க முடியாத ஒரு நிர்பந்தமான நிலை வரும் பொழுது என்னடா ஊழியம் செய்கிறது, இவ்வளோ பிரச்சனை வருது, ஆண்டவரும் நமக்கு பதில் கொடுக்கலை, ஜெபிக்கிறோம் என்கிற ஒரு மன சோர்வானது மனதில் வருகிறதை நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஊழியம் செய்கிற நம்மில் அநேகருக்கு தனிமை என்கிற உணர்வானது அவர்களுடைய மனதை ரொம்ப ஆழத்தில் கவி பிடித்து கொண்டு இருக்கிறது. யாருமே நமக்கு உதவி செய்யலை, யாருமே நமக்கு இல்லை, நாம் மாத்திரம்தான் இந்த ஊழியத்தில் போராடி கொண்டு இருக்கிறோம் என்கிற ஒரு தனிமையின் உணர்வானது இன்றைய சமுதாயத்தில், இன்றைய கால சூழ்நிலையில் அநேகருடைய மனதில் இருக்கிறதை நான் கண்டு அறிந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஊழியத்தினுடைய ஆரம்ப நிலைமையில் உற்சாகமாய் கர்த்தருக்கு செய்யணும்னு வந்தவங்க காலப்போக்கில் அவர்களுடைய ஊழிய உற்சாகமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்து இன்றைக்கு ஜெபிக்க கூட முடியாமல், வேதத்தை வாசிக்க கூட முடியாமல் இருக்கிற ஊழியர்களும் உண்டு. இதெல்லாம் யாரையும் குற்றப்படுத்துகிற அப்படி என்பது அல்ல. ஊழியர்கள் மனம் விட்டு என்னிடத்தில் நேரடியாய் பேசிக்கொண்ட காரியங்களில் இருந்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். யோசித்து பாருங்கள். என்னால் ஜெபிக்க முடியல பாஸ்டர், என்னால் வேதத்தை வாசிக்க முடியல, நான் போய் எப்படி பிரசங்கம் பண்ணுறது, எப்படியோ அப்படி என்று சொல்லுகிற ஊழியர்களுடைய வாயின் கூற்றுக்களை நான் கேட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, குடும்பங்களிலேயே எதிர்ப்புகள். ஊழியர்களுக்கு வெளியில் இருந்தாலும் பரவாயில்ல, சில குடும்பங்களிலேயே என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனையோ பேரை சொல்ல முடியும். கணவன் உற்சாகமாக ஊழியம் செஞ்சால் மனைவி முட்டுக்கட்டையாக இருக்கும். மனைவி உற்சாகமாய் ஊழியம் செய்ய வந்தால் கணவன் எப்படி இருக்கிறா? ரெண்டு பேரும், கணவன் மனைவி உற்சாகமாய் ஊழியம் செய்ய வருகிற இடத்துல பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? ஆமாம் பெரிய ஊழியத்தை செய்கிறீங்க, போங்க செய்யுங்க என்று சொல்லி வெளியில் இருந்தால ஊழியத்திற்குள்ளேயே, குடும்பங்களுக்குள்ளேயே இருந்து வருகிற நம்மை அதைரியப்படுத்துகிற வேதனையான சொற்கள், வார்த்தைகள், எதிர்ப்புகள் உண்டு. அது மாத்திரமல்ல, அமைதி குறைந்த ஒரு நிலை. இது உண்மையாகவே இந்த ஊழியத்திற்கு தேவன் என்னை அழைத்தாரா? எப்போ ஊழியத்தில் வந்து சில காலம் ஊழியம் செஞ்ச பின்பு ஊழியர்களுடைய மனதில் வருகிற எண்ணம் என்னன்னா, உண்மையாகவே தேவன் என்னை அழைத்தாரா? உண்மையாகவே என்னை தெரிந்தெடுத்தாரா? இந்த ஊழியத்தை அவர் தான் எனக்கு கொடுத்தாரா
என்று ஊழியங்களில் வந்து ஊழியங்களை செய்து பின்பு வாழ்க்கையில் இதை நினைத்து நினைத்து அவர்கள் தங்களை அமைதியாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறதை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, ஊழியத்தில் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ஊழியத்தை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுடைய வாழ்க்கையில், அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் பலவிதமான சலுகைகள் தடுத்து நிறுத்தப்படுகிறது. பலவிதமான சலுகைகள், அதாவது அந்த ஆளுக்கு ஏற்ற மாதிரி வணைந்து நெளிந்து குனிந்து போனால் நம்ம என்ன செய்யும், நமக்கு சலுகைகள் கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம வெறுத்துட்டு உண்மையை ஊழியனா இதுதான் அப்படின்னு அந்த உண்மைக்கு நாம் நிற்கும் பொழுது இதனால் பல சலுகைகள் நாம் இழந்து போகிற ஒரு வேதனையான நிலைகளும் காணும் பொழுது சோர்ந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, காத்திருந்து காத்திருந்து எவ்வளவோ காலங்கள் போய்விட்டது, என் நிலைமை அப்படியே நான் இருக்கிறேன், என் ஊழியத்தில் ஒரு மாற்றம் இல்லை என்று சொல்லி மாறாத நிலையை கண்டு ஒரு வேதனை. ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் இன்றைக்கு ஊழியர்களுடைய மனதில் நாம் போய் சொல்லுகிறோம். ஒரு கிராம ஊழியர்களை நிற்கும்போது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், உங்களுடைய மனதில் இருக்கிற பாரங்களை கர்த்தர் நீக்குவார். நம்ம போய் சொல்கிறோம், வீடு கூட்டங்களில் பேசுகிறோம், சபைக்கு வருகிற விசுவாசிகளிடத்தில் நாம் பேசுகிறோம். ஆனால் உண்மையான மனநிலை என்ன என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அருமையான கர்த்தருடையவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஊழியம் பிரகாசிக்க வேண்டுமானால், நம்முடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியமாக இருக்க வேண்டுமானால், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிற நேரம் எனக்கு கொடுத்த நேரங்களிலே நான் முடிக்க விரும்புகிறேன். எனவே இந்த நாளிலும் நாம் எப்படிப்பட்ட ஒரு ஊழியர்களாக இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம் சொல்லி அடையாளப்படுத்தி நான் கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். ஆதாரமாக நாம் எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்து உதவுகிறவங்க உதவி செய்யுங்க. 9ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்கலாம். 6:10. அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் எதையெல்லாம் சொல்லுவாரோ அவர் சொல்லுகிறதுல 1-2 எல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம், ஒருவேளை அப்பொழுது சவுல் தன்னுடைய வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்திலே போனார்கள். இந்த இடத்துல இதெல்லாம் நமக்கு வாசித்து பல செய்தியை நாம் கேட்டோம்தான், பல விதங்களில் நாம் பேசினவர்கள் தான், நாம் கேட்டது தானே, நாம் பேசினது தானே என்கிற ஒரு மனநிலையை நாம் கொண்டு வந்துட்டால் பேசப்படுகிற வார்த்தைகள் எதுவும் உள்ளே போகாது. இன்றைக்கு நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இந்த நாளில் இந்த வசனத்தில் எனக்கு என்ன காரியத்தை கர்த்தர் படிப்பிக்க விரும்புகிறார், எனக்கு கற்றுத்தர விரும்புகிறார் என்கிற ஒரு வாஞ்சையோடு நாம் இருப்போமானால் நிச்சயம் கர்த்தர் நமக்கு நம்முடைய ஊழியம் பிரகாசிக்கத்தக்க ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பார். இந்த 2 வசனத்தில் ஒரு வார்த்தையை முக்கியப்படுத்துகிற தேவனுடைய மனுஷன். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். கீஸ் என்ற அவனுடைய வீட்டினுடைய கழுதை காணாமல் போய் தன்னுடைய மகனாகிய சவுலையும் அவனுக்கு ஒரு வேலைக்காரனையும் அனுப்பி கழுதையை தேடி வர சொல்லி 5 விதமான மலை நாடுகளை கடந்து சென்று அவர்கள் தேடி 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 இறுதி வரைக்கும் அவர்கள் கழுதையை கண்டுபிடிக்க முடியாமல் போனது. இப்பொழுது சவுலுக்குள்ள ஒரு சின்ன தாக்கம் வருகிறது. என்ன தாக்கம் என்று சொன்னால், எங்கள் அப்பா நம்மளை அனுப்பினார், கழுதையை தேடி வந்து இவ்வளோ நாள் ஆயிற்று, கழுதையும் கிடைக்கல. இப்போ அப்பாவுக்கு இன்னொரு கவலை இருக்கும், கழுதையும் காணும், தேட போன இந்த கழுதைகளை என்ன செய்யலை காணுமே அப்படின்னு நினைப்பார். வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது தான்
பக்கத்தில் இருந்த வேலைக்காரன் சொல்கிறான், இந்த பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன், அந்த வார்த்தையை மட்டும் முக்கியப்படுத்துகிறேன், இந்த பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். 10ஆம் வசனத்தில் தேவ மனுஷன் இருந்த பட்டணத்திற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? வந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, நம்முடைய ஊழியம் மகிமையாய் மாற்றப்பட வேண்டுமானால், இதுவரையும் மகிமை பெறாத ஊழியம், இதுவரையும் பிரகாசிக்காத ஊழியம், நம்முடைய ஊழியம் ஜெயமாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தர் நம்மை வைத்த கிராமத்தில் அல்லது பட்டணத்தில் அல்லது தேசத்தில் நீங்களும் நானும் ஒரு தேவ மனிதன் என்பதை மாத்திரம் அடையாளப்படுத்திவிட்டால் போதும், நம்முடைய ஊழியம் மகிமையாயிருக்கும், மகிமையாயிருக்கும். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்திற்கு போனார்கள். அது மாத்திரமல்ல, இந்த தேவ மனுஷன் ஜனங்களால் அடையாளப்படுத்தப்பட்ட தேவ மனுஷன். 11ஆம் வசனத்தை வாசிங்க, 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் பட்டணத்தின் மேட்டு வழியா ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்கள் கண்டு, ஞான திருஷ்டிக்காரன் அல்லது தேவனுடைய மனுஷன் அல்லது தீர்க்கதரிசி இங்கே இருக்கிறாரா என்று இந்த சவுலும் வேலைக்காரனும் விசாரிக்கிறாங்க. அந்த பட்டணத்துக்கு வந்துட்டாங்க, எங்க இருக்கிறாங்கன்னு ஜனங்களை கேட்குறாங்க, அந்த ஊருக்குள்ள வந்த ஜனங்களை கேட்குறாங்க. வாசிங்க. அதற்கு அந்த ஜனங்கள், பட்டணத்து ஜனங்கள், இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள். அந்த ஜனங்கள் சொல்றாங்க, அந்த தேவ மனுஷன் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி ஊருக்குள்ள இருக்கிற மக்கள் சொல்லுகிறாங்க. நீங்க போங்க, இன்றைக்கு பலியிடுகிற நேரம் வந்துடுச்சு, உங்களுக்கு நேராக தான் இருக்கிறார் என்று ஜனங்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு தேவ மனிதனாக இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நீங்கள் 12-13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதற்கு அவர்கள் இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள். இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியினால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார். நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்த உடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள். அவர் வரும் மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள். பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார், பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். உடனே போங்கள், இந்நேரத்திலே அவரை கண்டு கொள்ளலாம் என்றார்கள். நல்ல கவனிங்க, இவ்வளவு விளக்கத்தை சவுலோடு இருந்த சாமுவேல் தீர்க்கதரிசியோடு இருந்த தேவ மனுஷனோடு இருந்த ஒரு ஊழியக்காரன் சொல்லல, அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறாங்க இவ்வளோ பெரிய விளக்கத்தை குறித்து. அப்போ எந்த அளவுக்கு ஜனங்களால் அவன் மதிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதனாக தன்னை அந்த இடத்துல அடையாளப்படுத்தி இருந்தான் என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஜனங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்று வந்துவிட்டால் வந்த மக்களுக்கு தீர்வை உண்டாக்குகிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எழுத்தின்படி கழுதை காணன்னு வரும் பொழுது கழுதைக்கு அகப்பட்டது என்று சொல்லி வந்த பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை உண்டாக்குகிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தார். சில பேர் நம்ம இடத்துல வரும்போது சொல்லுவாங்க, இந்த மாந்திரக்காரன்ட்ட போனாங்க, அந்த மாந்திரக்காரன்ட்ட போனாங்க, இந்த ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, அந்த ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, அவரை விட இவர் பெரியவர்னாங்க, அங்கே போனாங்க, எல்லா இடமும் போனாங்க, போயிட்டு எங்கேயுமே ஒன்றுமே என்ன செய்யலை, நடக்கலை. அந்த ஆலயத்துக்கு போனாங்க, இந்த கூட்டத்துக்கு போனாங்க, அங்கேயும் நடக்கலை அப்படின்ட்டு நம்மக்கிட்டே வந்து சொல்கிறவங்க இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், நாம் எப்படிப்பட்ட தேவ மனிதர்களாய் விளங்க பண்ணணும்னா, நம்ம இடத்துல வந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு ஒரு தீர்வை உண்டாக்குகிற ஒரு தேவ மனிதர்களாய் நாம் நம்மை அடையாளப்படுத்தணும். இன்றைய கால மக்கள் எப்படி வாழ்கிறாங்க தெரியுமா? வேதனையில் தவித்து கொண்டு இருக்கிறார்கள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறார்கள். என்னுடைய ஜெப வீட்டில்
அமாவாசை தினம் வரும்பொழுது இரவு ஜெபம் ஒன்று நடக்கும். அந்த ஜெபங்களில் குறிப்பிட்ட ஜெபங்கள் முடிந்து ஒரே ஒரு ஜெப குறிப்பு ஒன்று சொல்லுவேன். இன்றைக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க எழுந்து நில்லுங்கன்னு சொல்லுவேன். இன்றைக்கு வந்தவங்க எழுந்து நில்லுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லுவேன். சொன்ன உடனே நூற்றுக்கணக்கான மக்கள் எழுந்து நிற்கிறாங்க. ஒவ்வொரு மாதம் ஏதோ ஒரு மாதம் என்றைக்கோ ஒரு வருஷத்தில் வந்ததை நான் சொல்லலை. ஒவ்வொரு மாதமும் நூற்றுக்கணக்கான மக்கள் எழுந்து நிற்கிறாங்க. நான் ஒரு இடத்துல கேட்பேன், வால் போஸ்ட்டை பார்த்து வந்தவங்க கையை உயர்த்துங்க. அந்த நிற்கிறாங்க பார்த்தீங்களா 100 பேருக்கு மேலே, அவங்கக்கிட்ட நான் கேட்பேன், வால் போஸ்ட்டை பார்த்து வந்தவங்க கையை உயர்த்துங்கன்னு சொல்லுவேன். எல்லாம் அமைதியாக இருப்பாங்க. நோட்டீஸை பார்த்து வந்தேன், ஏதோ நோட்டீஸ் கொடுத்தாங்க வந்தேன் அப்படின்றவங்க கையை உயர்த்துங்க, யாரும் கையை உயர்த்த மாட்டாங்க. டிவியில் விளம்பரத்தை பார்த்தேன், அமாவாசை ஜெபம் நடக்குதுன்னு டிவியில் பார்த்தேன், அதனால் வந்தேன், கையை உயர்த்துங்க, யாரும் உயர்த்த மாட்டாங்க. அப்புறம் நானே சொல்லுவேன், இந்த மூன்றுமே நான் செய்கிறது இல்லை. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, ஒரு விளம்பரமே இல்லாமல் எப்படி நீங்கள் இந்த ராத்திரியில் இந்த ஜெபத்துக்கு வந்தீங்க? ஒரு விளம்பரமே இல்லாமல் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க கை காட்டுவாங்க. அவங்க தான் எனக்கு சொன்னாங்க. அப்போ அவங்க யார்? பிரச்சனையோடு உள்ளே வந்தவங்க, கட்டுகளோடு உள்ளே வந்தவங்க. கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சார். அதே மாதத்தில் செஞ்சனால நான் போன நல்லாச்சு. அவங்களுக்கு சொல்லி அவங்க சபைக்குள்ள ஊழியர்கள் ஊழியம் செய்கிறத விட புது மக்கள் செய்கிற ஊழியம் தான் இன்றைக்கு சபையில் பெரியதாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இந்த ஊழியக்காரன் சரியில்லை, நம்ம உடன் ஊழியரை வச்சுருக்கிறோம், அவன் சரியில்லை அப்படி நம்ம நினைக்கிறோம். நான் சொல்லுவேன், மக்கள் பல பிரச்சனைகளோடு வராங்குங்க, வேதனையோடு வராங்க. கடந்த ஆண்டில் நவம்பர் மாதத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்லியிருந்தேன். டிசம்பர்லேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு சின்ன கூட்டத்திற்கு சுவிசேஷ பாரத்தையும் ஆத்தும பாரத்தையும் ஒவ்வொரு மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தில் பாரத்தை ஏற்படுத்தின சபையில். அதாவது பாரமுள்ள விசுவாசிங்க இருப்பாங்க, பாரம் இல்லாத விசுவாசிங்க இருப்பாங்க, எல்லா சபையிலும் இருக்கும். அந்த பாரமுள்ள சில விசுவாசிகள் சில 100 பேரை இது போல் உட்கார வைத்து ஆத்தும பாரத்தை அவங்களுக்கு ஒவ்வொரு மணி நேரம் மாத்திரம் ஒரு 6 மாதம் போதித்தேன். அடுத்த 5 மாதம் உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க்குன்னு கொடுத்தேன். என்ன சொன்னேன்னா, நீங்கள் போயிட்டு உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு அந்த ஆத்தும மேலே உங்களுக்கு பாரம் இருக்கணும். நீங்கள் வாடகைக்கு வீட்டை விட்டுருந்தீங்கன்னா உங்கள் கொடுத்தன இருக்கிறவங்க மேலே உங்களுக்கு பாரம் வரணும். நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீங்களா, அடுத்த வியாபாரி மேலே உங்களுக்கு அவங்கள போய் நீங்கள் அவ்வப்பொழுது சந்திக்கிற நேரம்லாம் உங்கள் சாட்சியை சொல்லுங்கள், உங்களுடைய அற்புதங்களை சொல்லுங்கள், ஆண்டவரை சொல்லுங்கன்னு ரொம்ப எளிய முறையில் தான் இதை சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் சந்தித்த ஆத்துமாவை ஆலயத்திற்கு என்ன செய்யணும், கூட்டிகிட்டு வரணும்னு சும்மா இதை தான் சொல்லி அவங்கள 4 மாதம் வரைக்கும் அவங்க ஃபீல்டு ஒர்க்கு பண்ணிட்டாங்க. அந்த நவம்பர் மாதம் வந்த உடனே அவங்கள உற்சாகப்படுத்துகிற நீங்கள் எல்லாரையும் சந்திச்சிருப்பீங்க, சொல்லியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்னு சொல்லி அந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது 535 பேரை சபைக்குள்ளே புதிய ஆத்துமக்களை கொண்டு வந்தாங்க. புதிய ஆத்துமக்கள் 535 பேர் சபைக்குள்ளே வந்தாங்க. அவங்க எல்லாரையும் எழும்பி நிற்க வச்சேன், அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். ஜெபிக்கிற நேரத்தில் அந்த வீடியோ நீங்கள் லைவில் பாருங்கள், யூடியூப்பில் இருக்கும். ஒவ்வொரு முகத்தை காட்டுறான், பார்க்குற முகம் எல்லாம் கண்களிலிருந்து கண்ணீர் தாங்க, கண்ணீர் தான். அந்த 535 பேருக்கும் முழு வேதாகமத்தை இலவசமாக கொடுத்து கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பியிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, மக்கள் வரலை, மக்கள் இல்லை அப்படின்னு சொல்கிற காலங்கள் அல்ல. நாம் ஒரு தேவ மனிதனாக இருந்துட்டா போதும், ஜனங்களை கர்த்தர் நம்மை தேடி அனுப்புகிறவராக இருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப நெருங்கி கொண்டு இருக்கு, நான் சரியான நேரத்தில் முடிக்கணும். எனவே வேகமாக ஒரு 4 குறிப்பை மாத்திரம் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 4 குறிப்பை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். யார் தேவ மனிதன்? தலைப்பு, யார்
தேவ மனிதன். யார் தேவ மனிதன்? தேவ மனிதன் தேவ மனிதன் சொல்கிறது சில நேரத்தில் சில மேடையில் போனால் இவர் வந்து தேவ மனுஷன் அப்படின்னுவாங்க, சிலர் இவர் பிஷப்புன்னுவாங்க, அப்போஸ்தலர்னுவாங்க. அப்போ தேவ மனுஷன் அப்படின்னா யார்? பெரிய அங்கி போட்டு வர்றவங்களா, கோட்டு ஷூட்டு போட்டு வர்றவங்களா, மற்றவர்களால் புகழப்படுக? யார் தேவம்? வேதத்தின்படி யார் தேவ மனுஷன்? வேதத்தின்படி யார் தேவ மனுஷன் என்று சொல்லும் பொழுது அருமையான கர்த்தருடையவர்களே, 9ஆம் வசனத்தை, அதே 9ஆம் அதிகாரத்திலிருந்து தான் செய்தி. 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம். முற்காலத்தில் இஸ்ரவேலில் யார் ஒருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனார். தேவனிடத்தில் முற்காலங்களிலே இஸ்ரவேலில் இருக்கிற யார் ஒருவர் இருந்தாலும் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று வந்தால் ஞான திருஷ்டிக்காரனிடத்திற்கு போவோம். தேவனுடைய வார்த்தையை கேட்க ஞான திருஷ்டி உள்ள அல்லது தீர்க்கதரிசி இடத்திற்கு போவார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எனப்படுவான். இப்ப பாருங்க, இஸ்ரவேலில் இருக்கிற மக்களுக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து விசாரிக்கணும். இந்த மகனுக்கு இந்த பெண்ணை கொடுக்கலாமா, அல்லது என்னுடைய கோத்திரத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு நான் என்ன செய்யணும் என்கிற ஒரு காரியங்கள் வரும் பொழுது என்ன செய்வார்கள் என்று சொன்னால், உடனே அந்த இஸ்ரவேலில் இருக்கிறவங்க எங்கே போவாங்கன்னா ஞான திருஷ்டிக்காரன் அல்லது தீர்க்கதரிசி இடத்துல போவார்களாம். எதற்கு தீர்க்கதரிசி இடத்துல போகிறாங்க? அவனுடைய வாயில தான் தேவனுடைய வார்த்தை இருக்கும் என்று சொல்லி தேவ மனுஷனை தேடி போவாங்களாம். யார் தேவனுடைய மனுஷன்? முதலாவது தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிற மனுஷன் தான் தேவ மனுஷன். அவன் யாருடைய வார்த்தையை கொடுக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம்? தேவனுடைய வார்த்தை. அப்போ சபையில் ஆண்டவர் நமக்கு ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு செய்தியை கேட்டோம், ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணோம் திருப்தி அடைவது அல்ல. தேவனுடைய வார்த்தையை நாம் நம்முடைய மக்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாம் கொடுப்பது தேவனுடைய வார்த்தையாக இருக்கணும் சபையில். அருமையான கர்த்தருடையவர்களை, சில நேரங்களில் ஃபோன் மூலமாக சில விசுவாசிங்க சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை இருக்கும், ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் உங்களை ரொம்ப அவசரமாக பார்க்கணும் பாஸ்டர், அர்ஜென்ட் அப்படின்வாங்க. அது வெள்ளிக்கிழமையாக இருக்கும். அப்போ நான் யோசிப்பேன், ரொம்ப அர்ஜென்ட்டாக இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து முடிச்சுட்டே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லுவேன். உடனே சரி பாஸ்டர் அப்படின்வாங்க. இது போல் 2-3 பேர் சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்து என்னை ஆஃபீஸில் பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த 2-3 குடும்பம் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்தாங்க, ஆனால் ஆஃபீஸில் என்னை பார்க்க வரல. 3 பேருமே வரல. எனக்கு ஒரு பெரிய கேள்வி, என்னடா இது, நம்ம சொன்னதை சரியாக புரிஞ்சிட்டாங்களா இல்லை புரியாமல் போயிட்டாங்களா, இல்லை வந்து பார்க்கணுன்னு நம்ம இப்படி சொன்னதுனால அவங்க மனசு ஏதாவது தவறாக நினச்சிட்டாங்களான்னு எல்லாம் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ணால் அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் என் காரியமாக கேட்கணுன்னு வந்தேன், அதை ஆண்டவர் செய்தியிலேயே எனக்கு பதிலாய் கொடுத்துட்டார். செய்தியிலே எனக்கு பதிலாக என்ன செய்துட்டார்? கொடுத்துட்டா. அதனால் உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதனால் நான் என்ன செய்துட்டேன்? வந்துட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் நமக்கு கொடுத்த கொஞ்சம் ஆடோ நிறையா அல்லது ஏராளமோ தேவ வார்த்தையை மாத்திரம் பேசுங்க. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர், ஒருவேளை இங்கே இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க, ஃபோன் பண்ணி சொன்னார், இதுபோல் ஒரு விசுவாசி, அவங்க சபையினுடைய விசுவாசி ஒரு 6-7 பேர் இன்னொரு சபைக்கு போயிட்டாங்களாம். அவர் சொன்னார், அவங்க கஷ்டப்பட்ட காலத்தில் நான் அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், ஆஸ்பத்திரியில் இருந்த போதெல்லாம் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், நான் தான் அவங்கள ரட்சிப்புக்களை நடத்தினேன் பாஸ்டர், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த சபைக்கு போயிட்டாங்க பாஸ்டர். அப்போ நான் கேட்டேன், நான் என்ன செய்யணும்? அவர் சொன்னார், நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட, அந்த பாஸ்டர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அந்த குடும்பத்தை என்கிட்ட என்ன செய்வார் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவருடைய ஆதங்கம் பாருங்கள். அந்த பாஸ்டருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிட்டா அந்த குடும்பத்தை என்கிட்ட என்ன செய்வார்? அனுப்பிடுவார். நான் சொல்லுவேன், நீ தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் கொடுத்தீன்னா யாரும் ஒன்றை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அருமையான கர்த்தருடையவர்களே, அதற்கு ஒரு முன் உதாரணமாக இயேசுவை உங்களுக்கு நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். இயேசுனுடைய வாழ்க்கையை பாருங்கள். 3½ ஆண்டு ஊழியங்களை ஆண்டவர் மகிமையாய் நிறைவேற்றினார்.
யோவான் 17ஆம் அதிகாரம் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அது அவருடைய இறுதியான ஜெபம். பிதாவே 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 என்று சொல்லி ஏராளமான பிதாவோடு உறவாடுகிற ஒரு அற்புதமான ஜெபம். அந்த ஜெப வேளையில் என்ன சொல்லுகிறார்? 17ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினீர். நல்ல கவனிங்க, மீண்டும் மீண்டும் வாசிங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து, நீர் பிதாவை பார்த்து சொல்றார் ஆண்டவர் இயேசு, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு, நல்ல கவனிங்க, எனக்குன்னு ஒரு கூட்டத்தை நீர் தந்தீர். எனக்குன்னு நீர் கொடுத்த அந்த கூட்ட மக்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினீர். உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தின. அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தாங்க. அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டு இருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவை என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை, நல்ல கவனிங்க, இது முக்கியம், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அதனால தான் இயேசு சொன்னார், நான் என் சுயமாய் ஒன்றையும் பேசுகிறதே இல்லை. நான் எதையுமே சுயமாய் பேசுகிறது இல்லை. நீர் எனக்கு தந்த வார்த்தையை தான் நான் அவர்களுக்கு என்ன செய்தேன்? கொடுத்தேன். யாரெல்லாம் பிதா இயேசுவுக்கு கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் ஒரு பட்டியல் பார்த்தீங்கன்னா, விபச்சாரம் செய்கிற ஸ்திரீ இயேசுனுடைய ஊழிய காலங்களிலே எதிர்படுகிறார். அப்போ அவளுக்குன்னு ஒரு வார்த்தையை யார் கொடுத்தது? பிதா கொடுத்தார். இயேசுவிடத்தில் இயேசு பேசுகிறார், நீ போ, உன்னுடைய வீட்டுக்காரனை என்ன செய்ய, அழைத்து கொண்டு வா. உடனே அவன் சொல்கிறான், இல்லை. அப்போ பாருங்க, அந்த வார்த்தையின் நிமித்தம் அற்புதமே செய்யலைங்க இயேசு. இந்த இடத்துல அற்புதமே, சமாரியா ஸ்திரீ இடத்துல வந்து இயேசு என்ன செய்யலை, வார்த்தை தான் பேசினாரு. அந்த வார்த்தை ஊருக்குள்ள வரைக்கும் போனது. ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களை அவர் இருக்கிற இடம் வரைக்கும் கொண்டு வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வியாதி உள்ளவர்கள், இயேசுனுடைய ஊழிய காலத்தில் வியாதி உடையவர்கள் 38 வருஷமா படுத்து கிடக்கிறார். வேதம் சொல்லுது, அவனிடத்துல போயிட்டு நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி எழுந்து நட. இதுபோல ஒவ்வொரு அற்புதங்களையும் ஆண்டவர் செய்ததை உங்களுடைய மனதில் வைத்துக்கோங்க. இந்த எல்லா அற்புதங்களுக்கும் அவர் சுயமாய் ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. அதை தான் சொல்றாரு, நீர் எனக்கு தந்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அதனால தான் சிலுவையில் 3 கல்வர்கள் நடுவில் இயேசுவையும் ஒரு கள்ளனாக அடையாளப்படுத்த வேண்டும் என்று தொங்க விட்டுட்டாங்க. தொங்கிக் கொண்டு இருக்கிறார். இறுதியாக 100க்கு அதிபதி தான் இயேசு மரித்தார் என்பதை அவன் ஊர்ஜிதப்படுத்தி அவன் வந்து அதிகாரிகளுக்கு சொல்லணும். அந்த 100க்கு அதிபதி சொல்றான், மெய்யாகவே இந்த மனுஷன், சொல்லுங்க, தேவனுடைய குமாரன். மெய்யாகவே. யார் சொன்னது? எப்ப சாவான்? இயேசு செத்துட்டா நம்முடைய பணி முடிஞ்சது, இயேசு மரிச்சிட்டா நம்ம போயிடலாம், இந்த எண்ணத்தில் நிற்கிறாங்க. அவன் சொல்றான், மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய. அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தேவகுமாரனாக தன்னை அடையாளப்படுத்தின எதிரிகளுடைய வாயில் இருந்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது தேசத்தில் பாகால் சீடர்கள் எல்லாம் எலியா நிற்க வைத்துட்டான். எது தெய்வம் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு பலிபீடத்தை கட்டி அவர்களுக்கு முதல் சான்ஸ் கொடுக்கிறான். 2வது பிற்பகுதியில் எலியாவுடைய நேரம் வந்த பொழுது அவன் ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்லி ஜெபிக்கிறான்? 36ஆம் வசனத்தை வாசிங்க.
36. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நீர்தான் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம், இது முக்கியம், நான் இப்ப செய்திருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று. யாருடைய வார்த்தையின்படி? அப்ப யார்? எலியா தானாகவே ஒரு காரியத்தை வைக்கல. சொல்லுங்க பார்க்கலாம், இதை செய்யும்படி யாருக்கு அனுமதிச்சது? அவன் சொல்றான், நான் செய்த இந்த காரியம் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்த. அதனால தான் நான் சொல்றேன், தேவ மனிதன் யார்? தேவ மனிதன் அப்படின்னா, தேவனுடைய இடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி ஜனங்களுக்கு கொடுப்பவன் தான் உண்மையான ஒரு தேவ மனுஷன். அவங்க ஊழியங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். அவங்க ஊழியங்கள் வளர்ந்து பெருகும், மகிமை அடையும், ஆசீர்வதிக்கப்படும். அருமையான கர்த்தருடையவர்களே, தாழ்மையா சொல்றேன், முதலாவது யார் தேவ மனிதன் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற மனிதன். இரண்டாவதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய மனிதன் யார் அப்படின்னு சொன்னால், தேவனோடு அதிக நெருக்கமாக இருக்கிறவன். சொல்லுங்க, தேவனோடு அதிக நெருக்கமாக இருக்கிறவன் தான் தேவ மனுஷன். இன்றைக்கு ஊழியத்தில் நெருக்கமாக இருப்பார்கள், குடும்பங்களோடு நெருக்கமாக இருப்பாங்க, ஜெபிக்கிற மக்களோடு கூட ஐக்கியங்களில் நெருக்கத்தை காண்பிப்பார்கள். ஆனால் ஒரு உண்மையான தேவ மனுஷன் யார் அப்படின்னா, இந்த ஊழியங்களை விட மக்களோடு கூட இருக்கிற நேரத்தை விட தேவனோடு அதிகமாக இருக்கிற ஒரு மனிதன் தான் தேவனுடைய மனுஷன். தேவனோடு கூட இயேசுவை பாருங்க, அவருக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறபடியால் என்னை தனியே இருக்க விடவில்லை. தன்னுடைய வாழ்க்கை முழுமையும் தேவனுக்காகவே அர்ப்பணித்து, தேவனையே அண்டிக் கொண்டு தேவனோடு உறவாடுகிறவன் தான் தேவ மனுஷன். இன்னைக்கு சொல்லுவாங்க, ஊழியத்தில் போய் நேரத்தை பல மணி நேரம் செலவு செய்வாங்க. ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னா அதற்கு பல வேலைங்க, பல காரியங்கள் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் நேரத்தை செலவிடுவாங்க. ஆனால் தேவனோடு போய் செலவிடுகிற நேரம் வாழ்க்கையில் மிக மிக குறைவு. நான் தாழ்மையாக சொல்கிறேன், ஒருவேளை இந்த நிலையில் நான் இருக்கிறேன், ஆண்டவர் என்னோடு இந்த பகுதியில் பேசுகிறார் அப்படின்னா அவங்களை கை தூக்கலாம் நான் சொல்லலை. அந்த ஒரு வார்த்தைக்கு, ஆண்டவரே என்னை மன்னிங்க, இன்று முதல் இந்த கூட்டத்திற்கு அப்புறம் நான் உம்மோடு அதிக நேரம் செலவிடுகிற ஒரு தேவ மனிதனா என்னை அடையாளப்படுத்துங்க ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் ஒரு சின்ன பிள்ளைகளை போல நான் மாறி தேவ பாதத்தில் விழணும், தேவ சமூகத்தில் விழணும். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், இயேசு பகலெல்லாம் அற்புதம் செஞ்சார், நமக்கு நல்லா தெரியும், பகலெல்லாம் அற்புதம் தான். ஆனால் இரவு நேரம் வரும் பொழுது போய் ஓய்வெடுத்தாரா? வேதம் சொல்லுது, கெத்சமனையில், ஒலிவ மலையில் பிதாவை நோக்கி இரவெல்லாம் பிதாவோடு என்ன செய்தா? ஜெபித்து கொண்டே இருந்தாராம். அப்போ நமக்கு முன்மாதிரியாக அடிச்சுவடுகளை ஆண்டவர் அழகாய் வைத்துவிட்டு போயிருக்கிறார். நாம் செய்கிற நேரத்தை விட நாம் தேவனோடு காத்திருக்கிற உறவாடுகிற நேரம் தான் ஊழியத்தில் பிரதானமான ஒன்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான பாஸ்டர் ஞானராஜ் சொன்னாங்க, இது போல் இந்த ஒரு கருத்தரங்கு இருக்குது, பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட முதல்ல சொன்னேன், எவ்வளோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, வைங்க அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இல்லையா, நீங்கள் கட்டாயம் ஒரு செக்ஷனாவது நீங்கள் என்ன செய்யணும், பேசணும். ஏன் அப்படின்னா, என்னுடைய மனநிலை கொஞ்சம் காலமாக எப்படி மாறிட்டுன்னா, மக்களோடு கூட ஜபங்கள் இருக்கணும், தனிமையில் தேவனோடு கூட என்ன செய்யணும், இருக்கணும். அந்த நினைப்பு வந்ததுலேருந்து மனம் விட்டு சொல்கிறேன், என்னுடைய பாஸ்போர்ட்டு முடிஞ்சு 2.5 வருஷம் ஆயிட்டு. என்னுடைய பாஸ்போர்ட்டு முடிஞ்சு 2.5 வருஷம் ஆயிட்டு. இன்னும் அதை ரினியூல் பண்ணணுன்ற எண்ணமே எனக்கு வரலை. ஏன் அப்படின்னா, பண்ணிட்டேன்னா
எங்கேயாவது இருந்து ஏதாவது அழைப்பு வரும், போகணுன்ற ஒரு உற்சாகம், ஒரு என்ன செய்யும் வரும். அப்படி என்கிறதுக்காகவே பாஸ்போர்ட்டை கூட 2.5 வருஷமாக என்ன செய்யலைன்னு ரினியூல் பண்ணவே இல்லை. அருமையானவர்களே, நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பாதத்தில் இருந்து பாருங்கள், கர்த்தரோடு உறவாடி பாருங்கள், உங்களுடைய ஊழியங்களில் கர்த்தருடைய அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்று சொல்லுகிறா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் யோவானில் சொல்லும் பொழுது என்ன அழகாய் சொல்லுகிறார், வாசிங்க. 10:30. நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாயிருக்கிறோம், ஒன்றாயிருக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படின்றார். 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நான் தனித்து இருக்கவில்லை, நான் என்னை அனுப்பின பிதாவும் இருக்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்கள், இது எதை காட்டுகிறதுனா, ஒரு சிறந்த தேவ மனுஷன் யார் அப்படின்னா, ஊழியத்தோடு இருக்கிற நேரத்தை விட, ஊழியம் செய்கிற நேரத்தை விட, தேவனுடைய பாதத்தில் இருக்கிற நேரம், உறவாடுகிற நேரம் யார் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் தேவ மனுஷன். மூன்றாவதாக யார் தேவனுடைய மனுஷன்? நீங்கள் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 9, 15 முதல் 17. சவுல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னே நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் நமக்கு தெரியும், ஊழியர்களுக்கு நல்லா தெரியும். சவுல் வருவதற்கு, கழுதையை தேடி போன சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே சாமுவேல் இடத்துல ஆண்டவர் என்ன கொடுத்துட்டாரு? நாளைக்கு இந்நேரம் யார் வருவா? சவுல் என்கிற ஒரு மனுஷன் வருவான். இஸ்ரவேலுடைய மக்கள் இப்படி இருக்குது, சூழ்நிலை இருக்குது, எனவே அவனை நான் ராஜாவாக நான் தேர்வு செய்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நாளைக்கு முன்னாடியே ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டார். அடுத்த நாள் தான் இப்போ சவுல் விசாரித்து கொண்டு மக்களிடத்துலலாம் விசாரிச்சுட்டு தீர்க்கதரிசி இடத்துல வந்துட்டார். வந்த உடனே தீர்க்கதரிசி, வா சவுலே, நீ தான் இஸ்ரவேலுடைய ராஜா அப்படின்னு சொல்லலை, போய் ஓய்வெடு, நாளைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு என்ன செய்வேன். வந்த பின்பு அவன் சொல்கிறான், நாளைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு சொல்லுவேன். சொல்லிட்டு மறுநாள் வந்த உடனே அவனை தனியே அழைத்து கொண்டு போய், அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூட வேலைக்காரன் இருக்கிறான், சவுலோடு கூட பல மக்கள் இருக்கலாம், ஆனால் அவனை தனியே அழைத்து கொண்டு போய் தேவ வார்த்தைகளை சொன்னான் என்று இருக்கும். அப்போ இதை எதை காட்டுகிறதுனா, ஒரு தேவனுடைய மனிதன் யார் அப்படி என்று சொன்னால், தனக்கென்று செய்யும்படி கொடுத்த காரியங்களை ஒழுக்கத்தோடு ஒழுங்கோடு செய்கிற ஒரு மனிதனாய் அடையாளப்படுத்துவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எதையும் காலத்துக்கு பிந்தி அல்ல, எந்த காரியமான அவனுக்கு தான் தெரிஞ்சிடுச்சு, இவன் தான் சவுல் வந்துட்டான், தேவனுடைய வார்த்தை எனக்கு வந்துடுச்சு, நான் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கல. சரியான நேரம், சரியான வேலை, சரியான சந்தர்ப்பம் என்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தி அவனை தனியே அழைத்து கொண்டு போய் தேவனுடைய வார்த்தையை அவனுக்கு என்ன செய்தான்? தீர்க்கமாய் கொடுத்தான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய மனிதன் ஒழுக்கத்தோடு செயல்பட்டு முடிக்கிறவனாய் இருப்பவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு சொன்னா, பிதாவே எல்லாம் முடிந்தது, நீர் எனக்கு எதெல்லாம் கொடுத்தீரோ, செய்யும்படி எதையெல்லாம் கொடுத்தீரோ எல்லாம் செய்து முடித்த. எவ்வளவு ஒழுங்கும் எவ்வளவு நேர்த்தியாய் ஆண்டவர் செய்து முடித்தார். சிலுவையில் சொல்கிறார், பவுல் சொல்கிறான், நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை எனக்குன்னு கொடுத்ததை நான் வெற்றியாக என்ன செய்துட்டேன். அப்போ ஒரு தேவ மனுஷன் யாருன்னா, ஒழுக்கத்தோடு செயல்பட்டு காரியங்களை முடிப்பவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4ஆவதாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்.
நான்காவதாக 9, 10 வசனத்தை மட்டும் வாசிங்க. 9, 10 வசனம் மாத்திரம். முற்காலங்களில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எனப்படுவான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்திற்கு போனார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவதாக, இந்த வேலைக்காரன் இந்த பட்டணத்தில் ஒரு தீர்க்கதரிசி தேவ மனுஷன் இருக்கான்னு சொல்லிட்டான். விசாரித்து எல்லாரும் வருகிறாங்க. நான் சொல்லுவேன், தேவ மனுஷன் யார் அப்படின்னா, ஜனங்கள் தங்கள் தங்கள் பிரச்சனைகளை அவர்கள் சமாளிக்க முடியாத ஒரு இருதய பாரம் அடைகிற சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது தேவ மனுஷனை தேடி ஜனங்கள் என்ன செய்வாங்க? வருவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஒரு தேவ மனுஷன் யாருன்னா அவனை தேடி ஜனங்கள் என்ன செய்யணும்? வரணும். நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா? எனக்கு ஆத்துமாவே வரலைங்க. உங்களை சொல்ல, என் காதில் சொன்ன ஊழியர்களுடைய கூற்று, எனக்கு ஆத்துமாவே இல்லை. 5 வருஷம் சபை நடத்துகிறேன், 10 வருஷமாக நடத்துகிறேன், ஆத்துமாவே வர மாட்டேங்க. நான் வாழ்கிற இடம் கடினமாக இருக்குது, மக்கள் கடினமாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எதையோ ஒரு சாக்க சொல்லுகிறோம். ஆனால் நீ தேவ மனுஷனா நீ இருந்தீன்னா உன்னை தேடி ஜனங்கள் என்ன செய்வாங்க? வந்து கொண்டே இருப்பாங்க. நீ ஜனங்களை தேடி போக வேண்டாம். தீர்க்கதரிசிக்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் எப்படி கண்டுபிடிப்பது? இன்றைக்கு ஒரு பெரிய குழப்பமே என்னென்னா, தீர்க்கதரிசி அபிஷேகம் பேசுகிறத விட கள்ள தீர்க்கதரிசி சூப்பராக பேசுகிறாங்க, சூப்பராக பேசுகிறாங்க. அப்போ யார் தீர்க்கதரிசி, யார் கள்ள தீர்க்கதரிசி, நல்ல தீர்க்கதரிசி? இந்த குழப்பமே இன்றைக்கு நீங்கள அநேகருடைய மனதில். எளிய முறையில் சொல்கிறேன், உண்மையான தீர்க்கதரிசி இருக்கிற இடத்துல, அவன் மலையில் இருந்தாலும், வனாந்திரத்தில் இருந்தாலும், ஆலயத்தில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், ஜனங்கள் அவரை தேடி போவாங்க. ஆனால் இந்த கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறான் பார்த்தீங்களா, ஜனங்கள் இருக்கிற இடத்துல இவன் போய் கர்த்தர் என்ன செய்தார்? ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறார் போல ஞானராட்சி. யோசித்து பாருங்கள், கர்த்தர் என்ன உங்களிடத்தில் என்ன செய்தார்? அனுப்பினார். இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ண உங்களை தான் பார்க்க சொன்னார். இந்த போல் வந்தால் சிம்பிளாக சொல்லுங்கள், உனக்கு சொன்ன கர்த்தர் எனக்கு சொல்லலப்பா, ஜெபம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். சில பேர் நம்மளை தேடி தேடி வருவான். விசுவாசிங்களுக்கு சொல்லுங்கள், விசுவாசிகளை குழப்புறதே இதுதான். கர்த்தர் நல்லா ஒயிட்டை போட்டுக்கிட்டு பைபிளை நல்லா தூக்கி பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு கர்த்தர் உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ண அனுப்புனாருன்னா நம்ம ஆட்கள் நம்ம ஊழியரை மறந்துடுறாங்க, நம்ம சபையை மறந்துடுறாங்க. வந்தவன் அப்சலோமா போல் அப்படியே தோளில் கையை போட்டு முத்தம் கொடுத்து முதுவை தடை விட்டு விசாரித்து அதிகாலை தோறும் நிற்பானா. அதிகாலை தோறும் எதுக்கு? அப்பா காலை பிடிச்சி இழுத்துட்டு இவன் போய் மேலே உட்காரணும். இதுதான் அவன் மனசுக்குள்ளே. ஆனால் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா தோளில் கை போடுவான், முத்தம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பான். இதெல்லாம் இன்றைக்கி விசுவாசிங்களுக்கு தெரியல. இதெல்லாம் சொல்லி கொடுங்க, இதெல்லாம் சொல்லி கொடுங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா உண்மையான தகப்பனுடைய அன்பு என்ன, அப்பாவுடைய அன்பு என்ன, நம்மை நடத்துகிற ஊழியருடைய பாரம் என்னன்னு விசுவாசிங்களுக்கு சொல்லுங்கள். நான் சிம்பிளாக சொல்லுவேன், எனக்கு தேவன் கொடுத்த மக்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்கள போல் உலகத்திலேயே இருக்க மாட்டாங்க. நான் தைரியமாக சொல்லுவேன், உலகத்திலே கிடையாது. நான் எதை ஆண்டவர் எனக்கு என்ன தரிசனத்தை கொடுக்குறாரோ அதை சபை நடுவில் சொன்னேன்னா அப்படியே சேனை போல எழுந்து காரியத்தை கச்சிதமாய் முடிப்பாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் என் சபையில் கொடுத்துருக்கிறார். இந்த ஆடி மாதத்தில் 9 வருஷமாக அந்த ஜபங்கள், இரவு ஜபம் 31 நாளும் ஜபம் வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 300க்கு மேலே மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஜபங்களில் வருகிறாங்க. யோசித்து பாருங்கள், தரிசனத்தில் நிற்கிறாங்க. கடந்த காலங்களில் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். கிராமப்புறத்தில் சபை இல்லாத இடத்துல
பார்த்து ஒரு சபையை கட்டணும் என்று சொல்லி ஒரு முறை என்னுடைய வழக்கத்தின்படி நள்ளிரவு நான் அதிகாலையில் 2:30 மணிக்கு பைபிளை வாசித்து கொண்டு வரும்போது யோவேலில் பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. உடனே பராக்கிரமசாலிகளை எழுப்புங்களா, என்ன செய்வது அப்படின்னு யோசிக்கும்போது என் மனசில் அப்படியே ஒரு தரிசனத்தை விஷன் ஒன்று ஆண்டவர் கொடுத்தார். அப்படியே டைரியில் அந்த காலையில் எழுதினேன், சபை இல்லாத இடத்துல சபை கட்டணும், சபை கட்டுவதற்கு எழும்புகிற ஒரு பராக்கிரமசாலி அவர்கள் என்ன செய்யணும், பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டு நான் சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை வந்தது, அந்த டிசம்பர் மாதம் வரும் பொழுது சொன்னேன், இதுபோல் நம்முடைய சபையின் மூலம் இதுபோல் கிராமங்களிலே சபைகள் கட்டப்பட வேண்டும், அதற்கு பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நான் மக்களிடத்தில் சொன்னேன், இதுபோல் சபை கட்டணும், இடம் வாங்கணும், சபை கட்டணும், ஒரு குடும்பத்தை நம்ம சபையிலேருந்து என்ன செய்யணும், ஊழியம் செய்ய அனுப்பணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ மக்களுடைய மனநிலை என்ன, அடுத்து பாஸ்டர் என்ன சொல்வார், பணத்துக்கு வந்து நிற்பார், காசு காணிக்கன்னு சொல்லுவாருன்னு. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு பைசா கொடுக்க வேண்டான்னு, நீங்கள் ஒரு பைசா. அப்படியே எல்லாம் பார்த்தாங்க, என்ன சபை கட்டணும் இடம் வாங்கணுன்றாரு, ஆனால் நீங்கள் ஒரு பைசா கொடுக்க வேண்டான்றாரு, என்ன செய்வது அப்படின்னு யோசித்தேன். அப்போ எல்லாம் பார்க்கும்போது நான் சொன்னேன், சபை எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இயேசு தன்னுடைய இரத்தத்தினால சபையை என்ன செய்தார், சம்பாதித்தார். அவர் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை தியாகமாய் கொடுத்து சபை என்ன செய்தார். அப்போது சபையை வந்து பணத்தில் கட்டக்கூடாது, தியாகத்தில் கட்டணும். அப்போ என்ன தியாகம் பண்ணணும், ஒரு வாரத்தில் ஒரு வேளை உணவை தியாகம் பண்ணு, ஒரு வாரத்தில் ஒரு வேளை உணவு. நான் கேட்டேன், காலையில் 2 பூரி, ஒரு வடை, ஒரு டீ சாப்பிட்டா எவ்வளோ? ஹோட்டலில் இல்லை, பிளாட்பார கடையில் 150. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சொல்கிறேன், 50 ரூபா 75 ரூபா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீ 50 கொடுக்க வேணாம், 75 கொடுக்க வேணாம், 25 கொடு, 25 கொடு அப்படின்னு சொல்லிட்டு சபையில் எழுப்புனேன். 625 பேர் எழுந்து நின்னாங்க. தேவனுடைய கிருபையினால் நரசிங்கபுரம் என்கிற ஊர், அதாவது ஆலங்காயம், வாணியம்பாடி ஆலங்காயம் நரசிங்கபுரம் அப்படின்ற இடத்துல அந்த ஏலகிரி மலைக்கு பேக் சைடில் ஒரு புளியா மரத்தில் ஆராதனை நடக்குது. 10-20 பேர் கூடி ஆராதிக்கிறாங்க. சபை இல்லைன்னு கேள்விப்பட்டு அந்த இடத்த போய் முதல்ல பார்த்தேன். 21 சென்ட் இடத்த வாங்கி ஆலயத்தை கட்டி இன்றைக்கு ஆலயம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் தாழ்மையாக சொல்கிறேன், அருமையான கர்த்தருடையவர்களே, நமக்கு கர்த்தர் கொடுத்த காரியங்கள் நாம் செய்வோம். நம்முடைய மக்களை உற்சாகப்படுத்துங்க. எனக்கு இது இல்லை அது இல்லை, நான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை, நான் ஒரு தேவ மனிதனாக இந்த பட்டணத்தில் என்னை வைத்திருக்கிறார், நான் தேவ மனிதனாக என்னை அடையாளப்படுத்துவேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் தான் பட்டணத்திற்கு, பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் தான் பட்டணத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் தான் கிராமத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் தான் தேசத்திற்கு ரொம்ப முக்கியம். உண்மைதானே? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஒரே விஷயம், கண்களை மூடி, என்னுடைய நேரம் முடிகிறது, கண்களை மூடி. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறீ, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறீ, நடந்தாடும் இயேசுவே நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, காப்பவரே, என்னை காப்பவரே, காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ,
ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே.